ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆரோக்கியத்தை அள்ளி தரக்கூடிய நெல்லிக்காய் வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யத்தான் பார்க்க போகிறோம். இப்போ இதை செய்யறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு பெரிய நெல்லிக்காயை நல்லா 2 முறை தண்ணியில் அலசி எடுத்துக்கங்க. இப்போ ஒரு நெல்லிக்காயாக எடுத்து இது மாதிரி ஸ்போக் ஸ்பூன் இல்லாட்டி டூத் பிக்கால் கூட நீங்கள் ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கங்க. எல்லா நெல்லிக்காயிலையுமே இது மாதிரி நல்லா குத்தி விட்டு எடுத்துக்கங்க. எல்லா சைடுமே இது மாதிரி ஹோல்ட் பண்ணி எல்லா நெல்லிக்காயுமே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ செய்யறதுக்கு இது மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கங்க. தயிரை பிஸ்கால நல்லா அடித்து விட்டு கலந்துக்கங்க. திரியாக இல்லாமல் நல்லா இது மாதிரி கலந்த பிறகு இதில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க. இது மாதிரி தண்ணீர் ஊற்றி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுருந்த நெல்லிக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துடுங்க. சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடுங்க. ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. 10 நிமிஷம் ஊறிச்சுன்னா நெல்லிக்காயில் இருக்க துவர்ப்பு பூரா எடுத்துடும். அதனால் அப்படியே மூடி வைங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ சரியாக 10 நிமிஷம் ஆன பிறகு திறக்கிறேன். பாருங்கள், உப்பு போட்ட மோர்லே இந்த நெல்லிக்காய் ஊறி நல்லா அதில் இருக்க துவர்ப்பு சுவை பூரா எடுத்து இப்போ அதை அப்படியே வடியை விட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கங்க. எல்லா நெல்லிக்காயுமே அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ நெல்லிக்காயில் செய்கிறேன். இதே நீங்கள் 1 கிலோ கூட செஞ்சு வைக்கலாம். 6 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாதுங்க. தினமும் 1 சாப்பிட்டாலே போதும். உடம்புக்கு வேண்டிய அனைத்து சத்துக்களும் கிடைக்கும். இப்போ செய்யறதுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, அதே கப்பால் 1 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க. நான் 250 கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் இதே கற்கண்டை கூட நல்லா மிக்சர் ஜாரில் அரைச்சி ஊட்டி எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்துட்டு இதை அப்படியே நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வரட்டும். இந்த அளவுக்கு சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி கொதி வந்ததும் இப்போ இதில் மோரில் போட்டு எடுத்து வச்சுருந்த நெல்லிக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துடுங்க. சேர்த்து அப்படியே மூடி வச்சுடுங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க. நல்லா இந்த சக்கரை தண்ணியிலே வெந்து நெல்லிக்காய் சாஃப்டாகும். அப்படியே மூடி வைங்க. இடையில ஒரு 2 முறை கலந்து விடுங்க. மூடி வச்சிடுறேன். இப்போ சரியாக 6 நிமிஷம் ஆன பிறகு திறக்கிறேங்க. பாருங்கள், நெல்லிக்காயெல்லாம் கலர் மாறி நல்லா சுகர் சிரப்லே வெந்து சாஃப்டாக இருக்குது. ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொஞ்சம் திக்கானதும் இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி தூவி கலந்துடுங்க. கலந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சுவையான தேன் நெல்லிக்காய் ரெடியாக எடுத்து இதை நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா போதும். சரியாக சாப்பிடாத பசங்களுக்கு காலையில் தினமும் 1 எடுத்து சாப்பிட கொடுங்க. நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். உடம்புக்கு வேண்டிய எதிர்ப்பு சத்துக்கள் அனைத்துமே கிடைக்கும். சீசனில் மலிவாய் கிடைக்கும்போது இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு வைங்க. இனி பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. பெரியவங்கலேருந்து குட்டீஸ் வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த அளவுக்கு நல்ல ஜூஸியாக சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிப்பியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.